வணக்கம். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கோலோச்சியவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் அவர்களுடைய படங்கள் 70களுடைய மத்தியில வரைக்க, எம்ஜிஆர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரும் வரைக்க அவருடைய படங்கள் தெறிக்க விட்டுட்டு இருந்ததுங்கிறது தான். கடைசியில 70களுக்கு பிறகு வந்த படங்கள் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சுமாரான படங்களாக தான் இருந்தது அப்படிங்கிறதும் மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் எம்ஜிஆருடைய படங்கள் 70கள் வரைக்க கொண்டாட்டத்துக்குரிய ஒரு படங்களாக தான் இருந்தது. 1968 வருஷத்தை மட்டும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன். ஏன்னா 68க்கு அப்புறம் 70களுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படங்கள் வீரியம் குறைய ஆரம்பிக்குது. 68வது வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னாக்க எம்ஜிஆர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காருன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சேன். பிரமிப்பா இருந்துச்சு எனக்கு. அதாவது 1968வது வருஷத்துல தான் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆருடைய 100வது படமான ஒளிவிளக்கு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆருடைய ஒளிவிளக்கு 1968வது வருஷத்துல ரிலீஸ் ஆகுது. அதே போல எம்ஜிஆருக்கு கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கணவன் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சு கணவன் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. கண்ணன் என் காதலனும் எம்ஜிஆர் ஜெயலலிதா. காதல் வாகனம் அப்படின்னு தேவர் பிலிம்ஸினுடைய ஒரு படம், காதல் வாகனம் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதே தேவர் பிலிம்ஸுக்கு தேர் திருவிழா அப்படின்னு ஒரு படம் எம்ஜிஆர் எம்ஏ திருமுகம் டைரக்ஷன்ல தேவர் பிலிம்ஸ்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிச்சு தேர் திருவிழா அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அதே போல குடியிருந்த கோவில் மிக பிரம்மாண்டமான வெற்றி படமா அமைஞ்சது. குடியிருந்த கோயில் படமும் 1968ஆம் ஆண்டு தான் ரிலீஸ் ஆச்சு. இதை அடுத்து புதிய பூமி அப்படின்னு ஒரு படம், அந்த படமும் இதே 1968 ரிலீஸ் ஆகுது. அதற்கு பிறகு ரகசிய போலீஸ் 115 அந்த படமும் ரிலீஸ் ஆகுது. ஆக 1968ஆம் ஆண்டு எம்ஜிஆருக்கு ஒளிவிளக்கு, கண்ணன் என் காதலன், கணவன், தேர் திருவிழா, காதல் வாகனம், குடியிருந்த கோவில், புதிய பூமி, ரகசிய போலீஸ் 115 8 படம் ரிலீஸ் ஆகுது. 12 மாதங்கள் 8 படங்கள். ஒரு வருஷத்துல 8 படங்கள் எம்ஜிஆருக்கு ரிலீஸ் ஆகுது. இந்த எம்ஜிஆருக்கு ரிலீஸ் ஆகிற 8 படங்கள்ல 2 படம் தேவர் பிலிம்ஸ்கே பண்ணி கொடுக்குறாரு. அதே போல சாணக்கியா அவர்கள் ஒளிவிளக்கு படம் ஜெமினி தயாரிக்கிறது, ஜெமினி எஸ் வாசன் தயாரித்த ஒளிவிளக்கு படம் சாணக்கியா டைரக்ட் பண்றாரு, ஜெமினி எஸ் வாசன் தயாரிக்கிறாரு. அந்த படம் தான் புரட்சி தலைவருடைய மக்கள் திலகத்தினுடைய 100வது படமாக அமையுது. அதற்கு பிறகு புதிய பூமின்னு ஒரு படம் வருது. ரகசிய போலீஸ் 115 இந்த படம் BR பந்துலு அவர்களுடைய டைரக்ஷன்ல வருது. இந்த படம் 8 படம். 8 படத்துல முக்கியமான படங்கள்னு எனக்கு தெரிந்ததை நான் சொல்லணும்னாக்க, ஒளிவிளக்கு முக்கியமான படம், குடியிருந்த கோயில் முக்கியமான படம், புதிய பூமி முக்கியமான படம், ரகசிய போலீஸ் 115 முக்கியமான படம். இந்த 4 படமுமே முக்கியமான படம். சரி, 1968ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வந்த 8 படங்களுடைய ஹீரோயின் பார்க்கலாமா? ஒண்ணுமே இல்லை. என்ன பார்க்க வேண்டியிருக்கு? 8 படத்துக்கும் ஹீரோயின் ஜெயலலிதா தான். ஆமா, 67வது வருஷத்துலயோ 66வது வருஷத்துலயோ கூட அவங்க நடிச்சு இவங்களும் நடிச்சாங்க, அந்த நடிகை நடிச்சாங்க, இந்த நடிகை நடிச்சாங்கலாம் இருந்தது. ஆனா 1968வது வருஷத்துல என்ன மேஜிக், ஏன் அப்படி செஞ்சார் எம்ஜிஆர் அப்படிங்கிறது தெரியல. அவர் ஒளிவிளக்கு நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். கண்ணன் என் காதலன் நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். கணவன் படம் நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். ரகசிய போலீஸ் 115 நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். குடியிருந்த கோயில் நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். புதிய பூமி நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். காதல் வாகனம் நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். தேர் திருவிழா நடிக்கிறாரு, ஜெயலலிதா ஹீரோயின். ஆக 1968ஆம் ஆண்டு எம்ஜிஆர் நடித்த படங்கள் 8 படத்திலையும் எம்ஜிஆருக்கு ஹீரோயின் ஜெயலலிதா. இதுல ஒளிவிளக்கு படம் கலர் படம், குடியிருந்த கோவில் கலர் படம், ரகசிய போலீஸ் 115 கலர் படம், ஒளிவிளக்கு கலர் படம், குடியிருந்த கோயில் கலர் படம், ரகசிய போலீஸ் 115 கலர் படம். மற்ற கண்ணனின் காதலன், கணவன், காதல் வாகனம், தேர் திருவிழா, புதிய பூமி இது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் படம்.
இதுல சத்யா மூவிஸ் படங்களும் அடக்கம். சாணக்கியா டைரக்ட் பண்ண படம் ஒளிவிளக்கு அப்படின்னு சொன்னாக்க புதிய பூமியும் சாணக்கியா டைரக்ஷன் பண்ணதுதான். கண்ணனின் காதலன் எம்ஜிஆருடைய ஆஸ்தான டைரக்டர் பா நீலகண்டன் இயக்குனாரு அப்படின்னு சொன்னாக்க, இதே போல காதல் வாகனத்தை தேவர் பிலிம்ஸ் எம்ஏ திருமுகமும், தேர் திருவிழா படத்தை தேவர் பிலிம்ஸ் எம்ஏ திருமுகமும் டைரக்ட் பண்றாங்க. அதே போல பா நீலகண்டன் கண்ணன் காதலன் படத்தையும் இன்னொரு படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. கண்ணனின் காதலன் கணவன். அந்த படத்துல கணவன் படத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, கணவன் படத்தினுடைய கதாசிரியர் யார் தெரியுமா? மக்கள் திலகம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுடைய கதையில தான் இந்த கணவன் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆர் கணவன்கிற படத்துல எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிக்கிறாங்க. பா நீலகண்டன் அவர்கள் டைரக்ட் பண்றாரு. இந்த வருஷத்துல வந்த 4 படங்கள் மிகப்பெரிய வெற்றி படமா அமையுது. மீதமுள்ள 4 படங்கள் சுமாரான படமா தான் அமையுது. இதுல தேர் திருவிழா படத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்கு. 16 நாட்கள்லயே படத்தை எடுத்து முடிக்கிறாங்க. இந்த படத்தை தேர் திருவிழா படத்தை தேவர் பிலிம்ஸ் தேவர் எம்எம்ஏ சின்னப்பா தேவர் 16 நாட்கள்ல ஷெட்யூல் போட்டு படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்கிறது கூடுதல் சுவாரஸ்யமான ஒரு தகவல். கணவன் படம் எம்ஜிஆருடைய கதையிலேயே உருவாகிற ஒரு படம். இது எல்லா படங்கள்லயும் பாட்டு ஓரளவுக்கு நல்லதா இருந்தது. குறிப்பா குடியிருந்த கோவில்ல எல்லா பாட்டுமே ஹிட். எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசை எல்லா பாட்டுமே ஹிட். அதே போல ரகசிய போலீஸ் 115ல எம்எஸ் விஸ்வநாதன் சாருடைய இசை எல்லா பாட்டு, ஆகா என்ன பொருத்தம், அது எல்லாமே அதுல எல்லா பாட்டுமே ஹிட். அதுல ரகசிய போலீஸ் 115ல. இதே போல ஒளிவிளக்கு படத்தை நம்ம சொல்லவே தேவையில்லை. ஒளிவிளக்கு படத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான விஷயம். ஒன்று, எம்ஜிஆர் அவர்களுக்கு 100வது படம். இரண்டாவது, இந்த படத்துல நடிக்கிறதுக்கு எம்ஜிஆருக்கு ஒரு விருப்பம் இல்லாமலே தான் நடிச்சு கொடுக்குறாரு. அந்த படத்தை இப்ப காட்சி தரேன் அப்ப காட்சி தரேன்னு தள்ளி 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 அந்த படத்தின் மேல ஒரு ஈர்ப்பே இல்லாம இருக்காரு. ஒரு கட்டத்துல எஸ்.எஸ். வாசனுக்கு கோபம் வந்து, படத்தை எடுத்து தரீங்களா இல்ல இது வரைக்கும் எடுத்த பிலிம் நான் எரிக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கப்புறம் ஆசுவாசமாகி படத்தை நடிச்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த படமும் 100வது படமாக முத்திரை பதித்த படமாக அமையுது. இந்த படத்துல எம்ஜிஆர் எந்த படத்துலையும் தண்ணி அடிச்சுட்டு நடிக்கவே மாட்டாரு. இந்த படத்துல தண்ணி அடிச்சுட்டு போதையிலேயே ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டும் அமைக்கப்பட்டிருக்கும். தைரியமாக சொல் நீ மனிதன்தானா, அந்த பாட்டு அப்படி ஒரு வித்தியாசமான பாட்டு. அதே போல எம்ஜிஆருடைய வாழ்க்கையில எம்ஜிஆருடைய அரசியல்ல மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாட்டு நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க. அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு அவரை பட்டி தொட்டி எங்கும் ஏற்கனவே சென்ற எம்ஜிஆரை இன்னும் ஒசரத்துக்கு கொண்டு போச்சு. பாமர மக்கள்னு சொல்லப்படுகிற மக்கள் கிட்ட எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய கிரேஸ் ஒன்று உருவானுச்சு. எம்ஜிஆர்னு ஒரு பெரிய கிரேஸ் தான் பின்னாடி அவருக்கு ஓட்டா மாறுது இரட்டை இலை சின்னத்திலங்கிறதுக்கு பல பாடல்கள் காரணம்னாலும், இந்த நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க பாட்டும், படியரிசி விற்கிற காலத்துல நாங்க படியேறி பிச்சை கேட்க போக மாட்டோம் அப்படிங்கிற வரிகள் எல்லாமே எம்ஜிஆருக்கு சூசகமாக ஓட்டுகளாக அது மாறுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. 3வதா ஒரு விஷயம், எம்ஜிஆருடைய ஆரம்ப கால அரசியலுக்கு, அதாவது கட்சியை ஆரம்பித்து அரசியல்ல அந்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு எம்ஜிஆருடைய பாடல்கள் உதவி செஞ்சுது. இந்த படத்தினுடைய நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்கமும் உதவி செஞ்சுது. அப்படின்னாக்க எம்ஜிஆருடைய இறுதி கட்டத்துல 1984ஆம் வருஷத்துல உடல் நலம் இல்லாம எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் புரூக்ளின் மருத்துவமனையில சிகிச்சையில இருந்தப்ப எம்ஜிஆர் இல்ல, எம்ஜிஆர் இறந்துட்டாரு, எம்ஜிஆர் அவ்வளவுதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்த சமயத்துல ஒரே ஒருத்தர் தான் தமிழகத்திலிருந்து அமெரிக்காவுக்கு போய் புரூக்ளின் ஆஸ்பத்திரிக்கு போய் எம்ஜிஆரை சந்தித்து அந்த புகைப்படங்களை இங்க கொண்டு வந்து வெளியிட்டாரு. அவர் தான் டைரக்டர் நடிகர் பாக்யராஜ் சார். எம்ஜிஆரே வரவழைத்து பாக்யராஜ் சாருக்கு மட்டும்தான் அப்படி ஒரு அனுமதி, வேற யாருக்குமே அனுமதி கொடுக்கப்படலை. அப்ப அந்த புகைப்படங்கள் தான் எம்ஜிஆர் உயிரோட இருக்காருன்னு காமிச்சுது. எம்ஜிஆர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னப்ப தமிழகம் முழுவதும் ஒரு பாட்டு திரும்ப 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 பாடிக்கிட்டே இருக்கு, ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த பாட்டு தான் இறைவா உன் மாளிகையில் எத்தனையோ மணிவிளக்கு அப்படிங்கிறது. ஆண்டவனே உன்னை கேட்கிறேன்னு அந்த பாட்டு இருக்கே, அந்த பாட்டு சௌகார் ஜானகி பாடுற பாட்டு, ஆண்டவனே உன் காலடியில், அந்த பாட்டு
எம்ஜிஆருக்காகவே எழுதப்பட்ட பாட்டா அந்த இடத்துல மாறிச்சு. எம்ஜிஆர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிற தருணத்துக்காகவே, எம்ஜிஆருக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் உருகி உருகி பிரார்த்தனை செய்வதற்காகவே கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாட்டாவே அது அமைஞ்சுது. அப்ப எழுதின படத்துக்கு எழுதின பாட்டு அப்படி ஒரு கோயின்சைடா அது ஒர்க் அவுட் ஆச்சு. தமிழகத்துல எனக்கு தெரிந்து எல்லா தியேட்டர்கள்லையும் 1984 எல்லா தியேட்டர்கள்லையும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பாட்டு வந்து எம்ஜிஆருக்கு இந்த பாட்டு பாடுவாங்க. பாட்டை பாடி முடிச்சுட்டு அது வேற சிவாஜி கணேசன் படமோ, ஜெய்சங்கர் படமோ, ரஜினி படமோ, கமல் படமோ ஓடும். ஆனா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த பாட்டை போட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க, மெழுகுவர்த்தி ஏத்துவாங்க, கையில சூடம் ஏத்திக்கிட்டு வேண்டிக்கிட்டவங்க எல்லாம் உண்டு. இந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே படம் போட ஆரம்பிப்பாங்க, எல்லாரும் கிளம்பி கூட போயிடுவாங்க. அப்படி தாக்கத்தை ஏற்படுத்திச்சு எம்ஜிஆர் அவர்களுக்கு 1968 வந்த ஒளிவிளக்குங்கிற திரைப்படம். ஆக ஒளிவிளக்கு திரைப்படம் வண்ணப்படமா ஜெமினி வாசன் தயாரிக்க 100வது படமா வந்தது. சாணக்கியா டைரக்ஷன்ல MS விஸ்வநாதன் சார் இசையமைத்த படம். அதே போல காதல் வாகனம் தேவர் பிலிம்ஸ், KV மகாதேவன் தான். தேவர் பிலிம்ஸ்னாலே மாமா KV மகாதேவன் தான். அதே போல தேர் திருவிழா தேவர் பிலிம்ஸ், MA திருமுகம், இசை KV மகாதேவன் தான். கண்ணனின் காதலன் MS விஸ்வநாதன், பா நீலகண்டன். கணவன் எம்ஜிஆர் கதை எழுதி ஜெயலலிதா, கணவன் எம்ஜிஆர், ஜெயலலிதா கணவன் பா நீலகண்டன், அது MS விஸ்வநாதன் தான். குடியிருந்த கோயில் சொல்லவே வேணாம், K சங்கர் டைரக்ஷன்ல GN வேலுமணி அவர்களுடைய படம், பிரமாதமான படம் அது, MS விஸ்வநாதன் மியூசிக். புதிய பூமி சாணக்கியா டைரக்ட் பண்ண படம். இந்த படமும் MS விஸ்வநாதனுடைய இசை. ரகசிய போலீஸ் 115 BR பந்துலு அவர்களுடைய படம். அது ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ஜேம்ஸ் பாண்ட் ஸ்டைல அப்ப ஜெய்சங்கர் நடிச்சிட்டு இருந்தார் இல்லையா, அதே போல இதுவும் ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படமாக ரொம்ப ஸ்டைலான ஒரு படமா வந்தது. பயங்கர டெக்னிக்கலெல்லாம் இங்கிலீஷ் படங்கள் மாதிரிலாம் வச்சுக்கிட்டு எடுக்கப்பட்ட ஒரு வண்ணப்படம். வெண்ணிலாரை நிர்மலாலாம் நடிச்சிருந்தாலும் கூட எம்ஜிஆருக்கு ஜோடி ஜெயலலிதா தான். இதுலயும் வந்திருக்காரு அந்த பாட்டு. கண்ணனின் காதல்ல பாட்டு வந்து பாடுவோர் பாடினாள் ஆட தோன்றும் சிரித்தாள் தங்க பதுமை. இந்த பாட்டை கொஞ்சம் கேட்டு பாருங்களேன். சிவாஜிக்குன்னே இந்த பாட்டு நினைச்சிட்டு இருந்தேன் சின்ன வயசுலலாம். நான் இந்த பாட்டினுடைய ஸ்டைலு, இந்த மினியே கண்மணியே அந்த பாட்டுலாம் அதுல தான், அந்த கண்ணனின் காதலன்ல தான். அப்புறம் புதிய பூமியில சொல்லவே வேணாம், சின்னவளை முகம் சிவந்தவளை அந்த பாட்டா இருக்கட்டும். விழியே விழியே உனக்கு என்ன வேலை அந்த பாட்டு. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற பாட்டு. ரகசிய போலீஸ் சொல்லவே வேணாம், கண்ணே கனியே முத்தே அந்த பாட்டு. கண்ணில் தெரிகின்ற வானம் அந்த பாட்டா இருக்கட்டும். பால் தமிழ் பால் அப்படிங்கிற பாட்டு. என்ன பொருத்தம் நமக்குள் இந்த பொருத்தம் அந்த பாட்டுக்குள்ளார ஜெயலலிதாவுடைய டைலாக், எம்ஜிஆருடைய டைலாக்லாம் வரும். நான் போவேன், நான் போக மாட்டேன், நீங்க போகக்கூடாது, போமா அப்படி இப்படின்றதெல்லாம் வரும் இல்லையா. அந்த பாட்டுன்னு எல்லா பாடல்களுமே ஹிட் ஆக்குச்சு. தேர் திருவிழா படமும் கொஞ்சம் சுமாரான படம் தானாலும் கூட படம் ஒன்றும் போர் அடிக்காது, அப்படி இப்படின்னு சமாளிச்சலாம். தலைவர் இருக்காரு சுல்லாப்புக்கு, அதனால. ஆக 1968 ஒளிவிளக்கு சூப்பர் ஹிட், குடியிருந்த கோயில் சூப்பர் ஹிட், ரகசிய போலீஸ் 115 சூப்பர் ஹிட். இப்படி சூப்பர் ஹிட் படங்களாகவே 4 படங்கள் கொடுக்கிறாரு. அதே போல 4 படங்கள் சுமாரான படங்களா கொடுக்கிறாரு. ஆனா 8 படத்துக்கும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா தான் ஹீரோயின். தலைவருக்கு தலைவி தான் ஹீரோயின். 1968 இந்த வருடத்தை என்னால மறக்கவே முடியாது. ஏன்னா அப்பதான் நான் பிறந்தேன், 1968. கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னும் இந்த படத்துல எந்த படத்தையுமே சுமாரான படமா இருக்கட்டும், ஓடாத படமா இருக்கட்டும், கொஞ்சோண்டு வசூல் இத்துணுண்டு வசூல்லாம் இருக்கட்டும், ஆனா எந்த படத்தையுமே நம்மளால மறக்க முடியாது. ஏன்னா இது எல்லாமே எம்ஜிஆர் படங்கள். வணக்கம்.